Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard botany and biobotany. நீங்க வந்து biology students இருந்தாலும் சரி அல்லது pure science students இருந்தாலும் சரி quarterly exams தேவையான important 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை subscribe பண்ணாம தான் subscribe பண்றீங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே சொல்லியாச்சு ப்ளஸ் வந்து லெசன் வைஸா இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து சொல்லியாச்சு நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன் அப்படினு சொல்லி பார்க்கறப்ப சாப்டர் 1 ல இருந்து 8 வரைக்கும் நமக்கு வந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க சோ 1 to 8 வந்து படிச்சிருங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா புக் பேக்ல இருக்கக்கூடிய क्वेश्चन படிச்சிருங்க சரிங்களா புக் பேக்ல எது வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படினு சொல்லி இருக்கோம் அந்த வீடியோஸை பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல 11th and 12th book back important question இருக்கும் அது செக் பண்ணி பாருங்க இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண क्वेश्चंस எல்லாமே பார்க்கல அப்படினா 11th important question இருக்கும் நான் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் book backல இருக்குது 5 क्वेश्चन அல்லது 6 क्वेश्चन இவ்வளவு தான் இருக்கும் சோ அது எல்லாமே படிச்சிருங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு क्वेश्चनக்கும் தாவரவியல் அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம் சோ அந்த தாவரவியல் அப்படிங்கிறது பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் பயாலஜி கிடையாது சோ பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் இந்த மூணாவது क्वेश्चन நாலாவது क्वेश्चन எங்கெல்லாம் பிராக்கெட்ல தாவரவியல்னு இருக்கோ அதை வந்து நோட் பண்ண தேவையில்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு சோ நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா அது எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க PDF வேணுங்கற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க சரிங்களா அது வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கேக்குறாங்க சோ PDF வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இது வந்து 2 மார்க் and 3 மார்க் கிட்டத்தட்ட ஒரு 10 क्वेश्चन தான் கொடுத்திருக்கோம் சோ லெசன் வைஸா ஓவராலாவே 10 क्वेश्चन தான் கொடுத்திருப்போம் ஏன்னா நமக்கு வந்து பயாலஜி அப்படினு சொல்லி பார்க்கறப்ப 15 லெசன்ஸ் வந்து படிக்கணும் பாட்னில சுவாலஜில 12 லெசன் படிக்கணும் 27 லெசன் வந்து படிக்கணும் சோ பயாலஜிக்கு மினிமம் क्वेश्चन தான் நமக்கு வந்து கேட்பாங்க மோஸ்ட்லி புக் பேக் படிச்சிட்டாலே போதுமானதா இருக்கும் இதுல 1 or 2 இன்டீரியரும் கொடுத்திருக்கோம் சோ இதெல்லாம் பாருங்க ஆல்ரெடி நீங்க இத வந்து பார்த்திருக்கலாம் சோ பார்த்திருந்தீங்க அப்படினா ஒரு கமெண்ட் பண்றீங்க அதுக்கு அடுத்து இது வந்து 5 மார்க் क्वेश्चन சரிங்களா ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் கொஞ்சம் 5 மார்க்ஸ் வந்து அதிகமா கொடுத்திருப்போம் இந்த அஞ்சாவது क्वेश्चन வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் குறியுது சோ இந்த 5 மார்க்ஸ் வேணும்ங்கறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க அதுக்கு அடுத்து இது வந்து சாப்டர் 2 ல இருக்கக்கூடிய 2 மார்க் and 3 மார்க் क्वेश्चन சரிங்களா இது வந்து 10 क्वेश्चन கொடுத்திருக்கோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா நாலாவது क्वेश्चन அதுக்கு அடுத்து 6 அதுக்கு அடுத்து 10 இது எல்லாமே பியூர் சயின்ஸ் குறியுது சோ அது வந்து மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நோட் பண்ண தேவையில்லை பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து நோட் பண்ண தேவையில்லை பியூர் சயின்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கு அடுத்து இது 5 மார்க்ஸ் சோ 5 மார்க்ஸ் வேணும்ங்கறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இல்ல பாத்தீங்கன்னா நாலாவது क्वेश्चन வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் உரியது பயாலஜி அது வந்து நோட் பண்ண தேவையில்லை ஜிம்னோஸ்பர்ம் ஆஞ்சியோஸ்பர்ம் வேறுபாடு ஸ்டீலின் வகை பாசிகளோட பசுகணித்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது உனது விடையை நியாயப்படுத்துக இது எல்லாமே அதுக்கு அடுத்து சாப்டர் 3 ல இருக்கக்கூடிய 2 மார்க் and 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க இந்த லெசனை படிக்கிறப்ப பண்புகள்னு வரக்கூடிய क्वेश्चन பணிகள்னு வரக்கூடிய क्वेश्चन சோ அது எல்லாமே நீங்க வந்து படிச்சு வச்சுங்க நமக்கு திருப்பி அந்த क्वेश्चंस எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சோ 2 மார்க் 3 மார்க் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க அதுக்கு அடுத்து 5 மார்க்ஸ் ரெண்டு தான் கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இங்க இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்கலாம் என்ன அப்படினா அந்த இலை அடுக்கமைவு இருக்கு பாத்தீங்களா அது நான் கொடுக்கல இத அப்டேட் பண்ணனும் சரிங்களா அப்டேட் பண்ணிட்டு நான் PDF உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஆணிவேர் உருமாற்றம் நமக்கு இருக்கக்கூடியது தரையொட்டி தண்டு மாறுபாடும் இருக்கக்கூடியது அந்த இலையோட அந்த மாறுபாடுகள் அந்த இலை அடுக்கமைவு இதுதான் சரிங்களா வேர் தண்டு இலை இந்த மூணு தான் இதோட மார்ஃபாலஜியை படிப்போம் அப்ப வேரோட மாற்றுரு படிக்கணும் தண்டோட மாற்றுரு படிக்கணும் இலையோட அடுக்கமைவு அதோட மாற்றுரு இத படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும் சோ அத வந்து படிச்சிருங்க அதுக்கு அடுத்து சாப்டர் 4 ல இருக்கக்கூடிய 2 மார்க் and 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க 8 क्वेश्चंस தான் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் கொடுத்திருக்கோம் 5 மார்க்ஸ் வந்து ரெண்டு தான் கொடுத்திருக்கோம் சூழ் ஒட்டுமுறை சதைக்கனியோட வகைகள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும் 5 மார்க்ஸா இது வந்து வெட்டிசில் அல்லது வெட்டிசிலாஸ்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சோ மூணாவது क्वेश्चन வந்து பாத்துருங்க அதுக்கு அடுத்து லெசன் நம்பர் 5 ல 2 மார்க் 3 மார்க் 8 क्वेश्चंस கொடுத்திருக்கு அத வந்து படிச்சிருங்க இங்க வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க கலைச்சொற்களால் விவரி அப்படிங்கிற क्वेश्चन வந்து பயாலஜிக்கு கேட்கலாம் பியூர் சயின்ஸ் கண்டிப்பா உண்டு இங்க மூணு ஃபேமிலி தான் நம்ம கொடுத்திருக்கோம் நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 இது படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போசைனேசி படிக்கணும் அதுக்கு அடுத்து யூஃபர்பேசி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மியூசேசி அது எக்ஸ்ட்ரா இருக்கு மூணு ஃபேமிலி எக்ஸ்ட்ரா இருக்கு சோ 6 ஃபேமிலி நம்ம வந்து படிச்சாகணும் உங்களால எவ்வளவு முடியுதோ அது எல்லாமே படிச்சுங்க ஃப்ளோரல் டயகிராம்லாம் நல்லா வரைஞ்சு பாத்துருங்க சரிங்களா அதே போல இந்த யூஃபர்பேசி குடும்ப பொருளாதார முக்கியத்துவம் ரெண்டு பேருக்குமே இருக்கு பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் இருக்கும் அது எல்லாமே படிச்சுங்க அதுக்கு அடுத்து சாப்டர் நம்பர் 6
ஸோ யூனிட் 6ல் இருக்கக்கூடிய கொஷினு 2 மார்க்கு 3 மார்க் படிச்சுருங்க. இந்த பாடம் மாற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு, ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் வேறுபாடு, தாவர செல்லின் படம் அறிந்த பாகம் குறி, இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, பசங்கனி இருக்குது, குரோமோசோம் இருக்குது, இதோட அமைப்பு கேட்பாங்க. அதுக்கடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா பணிகள் கேட்பாங்க. செல் சுவரோட பணிகள், உட்கருவோட பணிகள் இதில் வந்து கொடுக்கல. ஸோ உட்கருவு பணிகள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை உறுப்பு அதோட பணிகள் எங்கெல்லாம் பணிகள்னு இருக்கக்கூடிய கொஷின் இருக்கும் அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய கொஷின் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைட்டோசிஸ் மியாசிஸ் வேறுபாடு, மைட்டோசிஸ் மியாசிஸ் முக்கியத்துவம் இதுதான் கொஷினு. மற்றபடி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் வந்து படித்தாலே போதும். அதுக்கடுத்து சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இங்கே வந்து டிஎன்ஏ அமைப்பை விவரி, ஆர்என்ஏ வகை இதுதான் கேட்பாங்க. மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த நீரின் பண்பு, நொதிகளோட பண்பு, நியூக்ளியோசைடு இது எல்லாமே படிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே திருப்பி படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டாப் 20 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.